அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வாரம் சண்டேல ஒரு மேரேஜ்ன்றனால வாப்பா அம்மாவும் வந்திருந்தாங்க. வரும்போதே வந்து ஸ்நாக்ஸ் அது இதுன்னு வாங்கிட்டு வந்தது, கூடவே மொச்சப்பயிரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்க வாப்பா எப்பவுமே சொல்ற அட்வைஸ் ஒண்ணுதான், என்ன சீசன்ல எந்தெந்த பொருள் இயற்கையா கிடைக்குதோ அதெல்லாம் அப்பப்ப சாப்பிடணும், ஏன்னா சீசன் போனா அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த சீசனுக்கு ஏத்தாப்புல அது என்ன ஸ்பெஷல் இருக்கோ அதை வாங்கியும் கொடுத்து விட்டுருவாங்க. இந்த வாட்டி மொச்சப்பயிரை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ மொச்சப்பயிரில் பாதியை வந்து அவிச்சு ஸ்நாக்ஸா கொடுத்துட்டேன், மீதி பாதியை வச்சு இது கூட சேர்த்து முட்டை சால்னா மாதிரி வச்சிடலான்ட்டு முட்டை சால்னா வச்சுட்டு இருக்கேன். முட்டை சால்னா அப்படின்னாலே எனக்கு 10th எக்ஸாம் எழுதின மாதிரி ஒரு ஃபீலிங் தான் ஞாபகம் வரும். என்னோட மேரேஜ் முடிஞ்ச புதுசுலேயே வந்து ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு கொடுத்த ஒரு பெரிய டாஸ்கே இந்த முட்டை சால்னா தான். எங்க மாமிக்கு தெரியும் எனக்கு முட்டை சால்னா வைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு, பட் சிச்சுவேஷன் அவங்க வெளியே போற வேலை இருந்ததுன்னு சொல்லிட்டு என்னை முட்டை சால்னா வைக்க சொல்லிட்டு எல்லாம் எப்படி செய்யணும்ன்றதையும் சொல்லி கொடுத்துட்டு தான் போனாங்க. நானும் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்ல முட்டை சால்னா குடிச்சு பார்த்தா என்னாலேயே குடிக்க முடியல. இது என்னடா முட்டை சால்னாக்கு வந்த சோதனை, அந்த அளவுக்கு கேவலமா வச்சிருக்கோம் அப்படின்ட்டு எல்லா துவாவும் ஓதி ஊதி நானும் எவ்வளவு ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறமா கொண்டு போய் வச்சுட்டு 10th எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எப்படி வெயிட் பண்ணுவோம் அந்த மாதிரி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண கடைசியில பார்த்தா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி வரும்போது வெறும் உல வைக்க டீ போட ரசம் வைக்க மட்டும் தாங்க தெரிஞ்சு வந்தேன். நான் என்னங்க பண்றது, 10th எக்ஸாம் கூட எழுத முடியாம கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.